சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சதுல. சலீமை பற்றி சொன்னார். சலீமும் நானும் ஒன்றா படிச்சிருக்கோம். ஸோ 18 இயர்ஸ் கழிச்சு நானும் சலீமும் மீட் பண்ணேன். அதாவது சலீம் எப்படி மீட் பண்ணோன்னா, நான் யூடியூப் சேனல் மூலியமாக தான் பார்த்தேன். சலீமை குறித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சலீம் வந்து இங்கே சாட்சி சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேவனுடைய கிருபையை பார்க்கும்பொழுது ஆச்சரியமான காரியம். சலீம் ரசிக்கப்படுவான்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்பொழுது வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அவன் எப்பொழுதும் குடிச்சிட்டு தான் இருப்பான். என்னை பார்த்தானே என் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசை எடுத்து போய் குடிக்கிறதுக்கு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் சலீம். ஆனா அவனுடைய சாட்சியை பார்க்கும்போது தேவன் அவர்களும் தருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம குட்டியா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனமா இருக்கிறோம் இல்லையா? சோ நான் கடந்த 2 நாட்களா நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். தேவன் ஒரு சில காரியங்களை என்னை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ அதுக்காக நான் கலாத்தியர் எழுதின நிருபம் கலாத்தியர் 2:20 படி. கலாத்தியர் 2:20 யாராச்சும் ஒருத்தர் வாசி. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவை அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். அதாவது பவுல் எழுதும் பொழுது அழகா எழுதுறாரு. யாரு? கிறிஸ்துவோட என்ன பட்டிருக்கோம், நம்மளும் சிலுவையில அறையப்பட்டோம். சிலுவையில் அறையப்பட்டோம்னா நம்மளும் ஆணில அறையப்படல. நம்முடைய பாவத்துல என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம பாவத்துல அறைஞ்சிருக்கோம். அந்த பாவத்தை கர்த்தர்னால நம்ம மீட்டெடுக்கப்பட்டது. சரியா? இது பார்க்கும்போது தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தும் சதா காலங்களிலும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பார்க்கும் பொழுது ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். அவர் எல்லாமே கொடுப்பார். ஆனா அவருக்குள்ள ஒரு முகமும் இருக்கிறது. அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறார்னா, இதுதான் அவருக்கு மறுபேச்சே கிடையாது. இன்னைக்கு நானும் எப்படி ரசிக்கப்பட்டேன், அதாவது நான் பிறந்ததுல இருந்து ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்துல இருந்து வளர்ந்தவன். பிறந்தவங்கெல்லாம் கிறிஸ்டியன் தான். என்னுடைய அப்பா ஹிந்து, என்னுடைய அம்மா கிறிஸ்டியன். எங்க அம்மா மூலியமாய் நான் ரசிக்கப்பட்டு அநேக காரியங்கள் என்னுடைய வழியில பார்க்கும் பொழுது நான் சின்னதுலயே மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் ஆண்டவரோட அவங்களை நெருங்கி இருந்தது காலம் இல்லை. ஆண்டவரோட தூரமாக தான் இருந்தேன். என்னதான் நம்ம சபையில போய் ஊழியம் செஞ்சாலும், சபையில இருந்தாலும் நம்ம ஆண்டவரோட தூரம் இருக்கிறது. அந்த வாலிப பிராயத்துல கர்த்தரை அறியாதபடிக்கும் கர்த்தரை விட்டு தூரமா இருந்த காலங்கள் உண்டு. அப்படி ஒரு நாள் தான் நான் ஒரு பாஸ்டரை சந்தித்த பொழுது அவரோடு நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். அவர் என்ன சத்தியத்தில் இருக்காரு என்று எனக்கு தெரியாது. அவர் எனக்கு பேப்டிசம் கொடுத்திருந்தாங்க. அநேக காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. கடைசியில பார்த்தா அவர் வேற ஒரு சத்தியத்துல இருக்கிற ஒரு மனிதனா இருந்தார். அவர் ஒன்லி ஜீசஸ்குள்ள இருந்த ஒரு மனிதனா இருந்தார். நான் அந்த சத்தியத்திலேயே வைராக்கியமா இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனா இருந்தேன். தேவனுக்குள்ள அநேக காரியங்களை நான் அறிந்தும் இருந்தும் இந்த சத்தியமான தவறான போதனையில நான் பயங்கரமான ஒரு வெறி கொண்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருந்தேன் ஒரு கட்டத்துல. என் மனைவியும் நானும் எனக்கு திருமணம் ஆகும் பொழுது நான் என்னுடைய மனைவிக்கு இந்த சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல மிஷினரி இல்ல, மிஷினரியா இருந்தவங்க. பஞ்சாப்ல, குஜராத்ல இந்த மாதிரி அநேக இடங்கள்ல அவங்க மிஷினரியா இருந்து ஊழியம் செஞ்சவங்க. கர்த்தருடைய கிருபையில எங்களுக்கு திருமணம் ஆச்சு. தேவனில்லை இணைச்சார். அப்பவும் நான் ஆண்டவர் விட்டு தூரமா தான் இருந்தேன். காலப்போக்குல எனக்கு ஒரு மகள் பிறந்தார். அவளுக்கு பிறந்த ஒரு சில நாட்கள்லயே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு லெட்டர், டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி எங்களை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதாவது நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன், என்னுடைய மனைவி மைசூர்ல இருக்காங்க. இது ஒரு சின்ன சாட்சி. நான் அது இந்த மெசேஜோட நான் கனெக்ட் பண்றேன். அப்போ என்னுடைய மகள் இப்ப பிறந்த குழந்தை 3 மாசம் தான். அந்த குழந்தைக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாலேயே 2 பேருக்கு தான் இருக்கு. ஒண்ணு என் குழந்தைக்கு, இன்னொருத்தருக்கு பெங்களூர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா, அந்த வியாதி வந்துச்சுன்னா குழந்தை வளராது. 2 லங்ஸும் செயலிழந்து போயிடும். எப்பொழுதுமே மூச்சோட முடியாம கஷ்டப்படுவா. அவளுக்கு காதலையும் மூக்குலையும் சளி இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ 5 வயசுக்கு மேல பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு. தேவன் ஒரு மனிதனை தொட வேண்டும் என்றால் அவர் எப்படி தொடர்றாருன்னு பாருங்க. நான் அப்பவும் வைராக்கியமா இருக்கிறேன், ஆனா கிறிஸ்துவை விட்டு தூரமா இருக்கிறேன்.
ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நம்ம வந்து டாக்டரை போய் மீட் பண்ணலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு அறை தான், டாக்டரோட சின்ன ஒரு ஹாலில் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு 5 டாக்டர் வந்தாங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் வந்தாங்க. மைசூரில் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு. என் குழந்தை எங்கள் கையில் இருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க, இந்தியாவிலேயே 2 பேருக்கு தான், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் தான் இருக்கு. இந்த மாதிரி வியாதி இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. அதை நீங்க போய் கூகுளில் கூட அடிச்சு பார்க்கலாம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க குழந்தை பிழைக்காது, அது மறிச்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி எங்களை அவ்வளோ நேசிச்சோம். அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு நாங்க ஒப்பு கொடுத்துருந்தோம். ஆனா என்னுடைய மனைவியோட ஜெபம், தேவன் என்னை தொட வேண்டும் என்ற ஒரு காரியம், ஒரு சித்தம். அப்ப என்னோட மகனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப தேவனை விட்டு நான் தூரமா இருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா, இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவருடைய குதிங்கால குத்தி ரத்தத்தை எடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க போய் பார்க்கும்பொழுது டெல்லியில வந்து ரிப்போர்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அது பாசிட்டிவ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதே வியாதி தான், அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படியே கூட்டிட்டு போனா அமெரிக்கா கூட்டிட்டு போகணும், இல்லாட்டி கனடா கூட்டிட்டு போகணும். அப்படியே கூட்டிட்டு போனாலும் உங்களுக்குள்ள கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா கூட்டிட்டு போறதுக்கும் கனடா கூட்டிட்டு போறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் சார்ந்து கொண்டு இருந்தது தேவன். அதாவது நான் அப்போ ஆண்டவர் விட்டு தூரமா தான் இருந்தேன். ஜெபிப்பேன், என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும். தேவன் என்ன பண்ண, அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கால் பண்ணாங்க. நாங்க மீட் பண்ணோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. என்னோட குழந்தை கையெல்லாம் பெருசு பெருசா வீங்கிருக்கும். ஏன்னா இங்க இன்ஜெக்ஷன் போட்டு ரத்தம் எடுப்பாங்க, குதிங்கால ரத்தம் எடுப்பாங்க. 3 மாசம் குழந்தை, ரொம்ப அழகா இருப்பா. ரத்தம் எடுக்க எடுக்க அவனுக்கு கை காலெல்லாம் வீங்கி தூங்கவே மாட்டான். ஒரு பக்கம் மாத்திரம் தான் சாஞ்சு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதை பார்க்கும்பொழுது வேதனையா இருக்கும். தேவன் ஒரு நாள் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அப்போ வந்து இந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு வேலை தவறா கூட இருக்கலாம், இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டும் என்ன ஆயிடுது, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்ன உடனே தேவன் வந்து நாங்கள் ஜெபிக்கணும். அப்போ என்னோட மகளை வந்து கொண்டு போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க பிள்ளை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். டெஸ்ட்னா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலியை வச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி என்னுடைய குழந்தைய கேட்டாங்க, மருந்து கண்டுபிடிக்க. சோ நாங்க என்னுடைய இருதயம் உடைஞ்சிச்சு, அழுவேன். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம், ஜெபிச்சோம். என்னுடைய குடும்பத்துல என்னுடைய அம்மா, எங்க அக்கா, என்னுடைய மனைவி குடும்பம் எல்லாருமே தேவனுடைய சார்ந்து இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் தேவனை விட்டு விலகி இருந்தேன். ஆனா என்ன தேவன் வந்து 13 வயசுலயே ஊழியத்துக்கு அழைச்சார். ஆனா அவருடைய அழைப்பை மறந்து நான் என்னுடைய வழியில போயிட்டு இருந்தேன். என்னுடைய மகனுக்கு இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் 13 வயசுல என்ன நீங்க அழைச்சிங்க, நான் வந்து உங்கள்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு என் குழந்தைய நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி 3 நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணுறேன். கடைசியா ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எடுத்தாங்க. அது போயிருக்கு டெல்லிக்கு. திருப்பி அது டாக்டர்ஸ் திருப்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்க போறோம். தேவன் என்ன பண்ணணும், கோலியாத்தை அடிக்கணும்னு இருந்தா தாவீதை வச்சுதான் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து தேவன் ஒரு சித்தம் வைத்திருந்தால் அதை உங்களை கொண்டுதான் தேவன் செய்வார். அநேக ஊழியர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும் பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார்கள். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா நாட்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டு மகிமைக்குள்ள ஆசீர்வாதத்தை குறித்து பாருங்கள் சொல்றார் இல்லையா? பரலோகத்திற்கு யார் வர முடியாது, பணக்கார ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாது. அதான் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே தேவனோடு சார்ந்து இருக்க வேண்டும். அது எப்போனா, நீங்க அதிகமாய் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். நான் இந்த சபைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம் இதுதான். என்னன்னா, இந்த ஜாதியை பெரிய ஜாதியை ஆக்குவேன், நான் எனக்காக தேர்ந்தெடுத்த மக்கள் என்று சொல்லி தேவன் எனக்கு காண்பித்தார். நான் எல்லாம் தீத்துவின் புத்தகம் படிக்கும் பொழுது இந்த ஜனங்களை தனக்கென்று யாரு தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்க இத்தனை பேர் தான் இருக்கிறோம். அநேகர் வர வேண்டியதா இருந்துச்சு, தடையானாலுமே நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அது தேவன் உங்களை தேர்ந்தெடுத்த காரியத்தை குறித்து பேசுகிறதுக்காக உங்களை மாத்திரமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்க பாஸ்டர் மாத்திரமே ஊழியம் செய்ய முடியாது, பாஸ்டர் மாத்திரமே சத்தியத்தை பிரசங்கிக்க முடியாது. நம்ம எல்லாருமே ஊழியத்தை செய்யணும். ஏன்னா
நான் வந்து பாஸ்டரோட ஃப்ரெண்டுகிட்ட போய் நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆனா பாஸ்டரோட ஃப்ரெண்டுகிட்ட பாஸ்டர் வந்து ஈஸியா சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்க தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். அந்த பிரசங்கம் நான் போய் சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்க கூட இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் குறித்து பார்க்கும் பொழுது நாம் ஒரு கூட்ட ஜனமா இருந்தாலும், நம்ம இந்த சிறு கூட்ட ஜனமா இருந்தாலும் தேவனுக்கென்று ஆயத்தப்படுகிற ஒரு கூட்ட ஜனமா இருக்கிறோம். அதாவது தேவனை பார்க்கும் பொழுது நம் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் மகிமையுள்ள தேவன், பரிசுத்த பிதா, நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்த விஷயம் இதுதான். ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தேவன் மிகவும் கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்து இருந்தாலுமே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, வனாந்தரத்துல அவங்க தப்பு செஞ்சா அவங்கள கொண்டு போடுறாரு இல்லையா. அவரே எகிப்து தேசத்திலே விட்டு இருந்தாலும் அந்த ஜனங்கள் அப்படியே இருந்திருப்பாங்க. ஆனா வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருவரையும் அடிச்சு போடுறாரு. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நாம் என்னதான் வந்து நம்ம முட்டி மோதி ஜெபித்தாலும் தேவனுக்கு நம்ம யாரா இருக்கணும், பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும். நாம் என்ன நோக்கத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டார், என்ன காரியத்துக்காக தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஸ்டருடைய காரியம் எனக்கு தெரியாது, ஆனா சலீம் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சொன்னாரு. பட் இந்த இடத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, அதாவது இந்த இடத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகான ஒரு இடம். இந்த இடத்துல அபிஷேகத்துல நான் உணர்ற ஆண்டோடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க எவ்வளவு பெரிய ஏசி போட்டிருந்தாலும் ஆண்டோடைய பிரசன்ஸ் இருக்காரு. நீங்க பாத்திருக்கீங்க, நான் நிறைய இடத்துல போயிருக்கிறேன். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் இருக்காரு. நான் காரணம் ஏன் சொல்றேன்னா, தேவன் திக்கற்ற பிள்ளைகளை தேடி வருகிற தேவனா இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், நம்மளோடு சார்ந்து வாழ்கிற தேவன். நம்முடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். பெரிய பெரிய ஆலயம் இருந்தாலும், ஏசி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெர்ஃபெக்ட் மைக் எல்லாமே இருந்தாலும் அந்த தேவனுடைய பிரசன்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. இங்க நாங்களும் அப்படின்னா இல்லையா, நம்ம வந்து பெரிய ஆலயமா இருந்தா நம்ம அங்க போவோம் இல்லையா, பெரிய ஆலயத்துக்கு தான் இன்றைக்கு மரியாதை. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்மளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு இந்த கட்டிடம் எல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். தேவன் இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறாரே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், இங்க இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ள. நான் வழி மாறி அந்த வழியில போயிட்டேன். அந்த வழியில போகும்பொழுது முன்னாடியே ஒரு விக்கிரகத்தை பார்த்தேன். மனைவிட்டு சொன்னேன், என்னம்மா போகும்போதே இப்படி அப்படின்னு சொன்னேன். அவ பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் வரும்பொழுதுதான் நினைச்சுக்கிட்டேன், தேவன் இந்த இடத்துல உங்களை வச்சிருக்காருன்னா இங்க இருக்கிற ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம். நாளைக்கு தேவன் உங்களுக்கு கேட்கும் பொழுது என்ன கேட்பாருன்னா, நீ ஏன் சொல்லல, என்ன பண்ணு, நீ ஏன் சொல்லலன்னு உங்களதான் கேள்வி கேட்பாரு. அவங்க கேட்க மாட்டாரு. அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் தேவன் சொல்லுவாங்க, யாருமே என்கிட்ட சொல்லல, எனக்கு உங்களை பத்தி எனக்கு சொல்லல யாருமே. ஆனா நம்ம தான் வந்து உத்தரவாதம். நான் எப்பொழுதுமே சொல்றேன், ஒரே ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஒரே ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, பாஸ்டர் ஒரு ஆத்மா, பிரதர் ஒரு ஆத்மா, நீங்க ஒரு ஆத்மா, எல்லாரும் சேர்ந்து பாருங்க எத்தனை ஆத்மா ஆச்சுன்னு. அவங்க ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரணும். அது செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் தேவனை தரிசிப்போம். தேவனுடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கடைசி நாட்கள்ல நம்ம கேட்கிற பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஜாக்கிரதையா இருக்கும். இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவையானபடிக்கு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமே தேவை. அநேக மெசேஜ்கள் நீங்க கேட்கலாம், அநேக யூடியூப்ல நிறைய மெசேஜஸ் வரும், அநேக காரியங்கள் பார்க்கும்பொழுது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரமே தான் பேசுவாங்க. உங்களுக்கு கஷ்டமா சரியாயிரும், வியாதியா குணமாயிரும், கண்டிப்பா சரியாகும், கண்டிப்பா குணமாகும். ஆனா தேவன் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அதாவது எப்படி கொடுக்கப்படும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடியே அடிஷனலா அதை தேவன் கொடுத்துட்டே இருப்பார். நான் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்க வீட்டுல ரொம்ப வறுமை. நான் வந்து கை குழந்தை, எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த கை குழந்தையா இருக்கும்பொழுது எங்க அம்மா வந்து அடுப்பெரிச்சு சாப்பாடு ஆக்கணும்
அப்ப சாப்பாட்டுக்கு வீட்டுல ஒண்ணுமே இல்லை, எண்ணெய் இல்லை, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப எங்க அம்மா ஜெபிச்சாங்களா, ஒரு மூலையில போய் உட்காந்து முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு 2 ரூபாய் கொடுங்க, என்னுடைய மகளுக்கு கொஞ்சம் ரவை கொஞ்சம் எண்ணெய் வாங்கி என்னுடைய மகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன். எங்க அக்கா என்னோட வந்து ஒரு 4 வருஷத்துக்கு பெரியவங்க. அப்ப ஜெபிச்சிருக்காங்க. ஜெபிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 2 முஸ்லீம் லேடிஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா ரொம்ப மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் இங்க தங்கிட்டு நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு நான் அப்புறம் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க அம்மா வந்து சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு எங்க அக்காவை கூப்பிட்டு அவங்க கேட்டாங்களாம்மா, அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அக்கா சொன்னாங்களாம்மா, நான் சாப்பிடல அப்படின்னு, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, நான் சாப்பிடல அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க கிளம்பி போகும்பொழுது அவங்களுடைய சுருக்கு பையில இருந்து புது நோட்டு 2 ரூபாய் எடுத்து எங்க அக்கா கையில கொடுத்தாங்க. எங்க அம்மா எவ்வளவு கேட்டாங்க? 2 ரூபாய். அன்றைக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது. எங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 பேர்த்த என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அந்த 2 பேர்த்த இன்னைக்கு வரைக்குமே நான் தேடுறேன், அவங்க 2 பேர்த்த என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. அவங்க வந்ததும் இல்லை, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கு அப்புறமும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததில்லை. அப்ப வந்தது யார்? தேவன் உங்களுக்குன்னு சொல்லி, உங்களுடைய தேவைகளுக்குன்னு சொல்லி தேவன் ஒரு ஆத்மாவை அனுப்பி வைப்பாரு, தூதர்களை அனுப்பி வைப்பாரு உங்களை தேடி. பிரதர் சொன்ன மாதிரி 23 நாள் நான் கஷ்டப்பட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த காரியம் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வெளியில பார்க்கும்பொழுது நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்கும் நமக்கும் உறவு ரொம்ப முக்கியமானது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய சார்ந்து இருக்கும் பொழுது இந்த சபை தேவனுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் இந்த சபைக்காக நான் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல அநேக விக்கிரகங்களின் போராட்டமும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் நான் பார்த்தேன். காலையில ஜெபிக்கும் பொழுது சரி, 2 நாளைக்கு முன்னாடி நான் ஜெபிக்கும் பொழுது சரி, நான் சலின்ட்டையும் சொன்னேன், ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் அந்த இடத்துல நான் பார்த்தேன், உணர்ந்தேன், அந்த சபை மக்கள் தான் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். அநேக இங்க இருக்கிறவங்க வாரத்துல 1 நாளாச்சு ஃபாஸ்டிங் இருந்து சபைக்காக மாத்திரம் ஜெபிங்க. ஏன்னா இந்த இடம் அப்படிப்பட்டதா இருக்கிறது, விக்கிரகத்தின் கோட்டையா இருக்கிறது. சரியா? அப்படிப்பட்ட சபையை, அப்படிப்பட்ட கோட்டையை நீங்க உடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு நீங்க வந்து சும்மா ஜெபிக்க கூடாது, ஆவியில நிறைஞ்சு, ஆவியில உண்மையும் உத்தமமாய் ஃபாஸ்டிங்ல நீங்க ஜெபிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். இந்த இடம் ஒரு பெரிய எழுப்புதலாய் மாறும். இந்த சபை கண்டிப்பா உயரும். நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படின்னா, நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்காக நிற்கும் பொழுது உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபையாய் சேர்ந்து சார்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் வந்து ஒரு சில காரியங்களை மாத்திரமே தான் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அது நீங்க என்னதான் நீங்க முட்டி ஜெபிச்சாலும் அது நடக்கவே நடக்கணும்னா அது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு சில காரியங்களை கேட்டு அது நடந்துச்சுன்னா அது தேவ சித்தம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சபையை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று நீங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு இந்த சபையில என்ன தேவை இருக்கு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அந்த தேவைகளை தேவனிடத்துல நீங்க கொண்டு போகணும். அப்ப கொண்டு போகும்போது தேவன் இந்த சபைக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் தேவன் செய்வார். நான் இன்னொரு இந்த பக்கத்துல இன்னொரு சர்ச்சுக்கு கூட வந்திருக்கேன். அந்த சைட்ல லாஸ்ட்ல அங்கேயும் கூட நான் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்கேன். ஒரு 2-3 டைம் வந்திருக்கேன். அப்போ அங்கேயும் இதே மாதிரிதான். பட் அந்த இடத்துல நான் பிரசன்ஸ் பார்க்கல. நான் டு பி ஃபிராங்க் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த இடத்துல வந்து தேவனுடைய பிரசன்ஸை நான் பார்க்கல, உணர்வு நான் இந்த இடத்துல பாக்குறேன். நான் அதனாலதான் நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. காரணம் என்னன்னா, தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால் அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்க அநேகர் வெளியில இருக்கலாம், ஆனா நம்மளை உருப்பூட்ட ஜனத்தை மாத்திரம் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்தை கட்ட, இல்லையா? அவருடைய ராஜ்யத்தை கட்ட. ஆனா 12 பேர்த்த தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். கரெக்டா? எத்தனை பேருக்கு போஷிச்சார் அவர்? 5000 பேருக்கு போஷிக்கிறார். எத்தனை பேருக்கு தேர்ந்தெடுத்தார் அவர்? 12 பேர். அந்த 12 பேர்ல ஒருத்தன் மறுதளிச்சுட்டான். 11 பேர் பவுல நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா 12 பேர் ஆயிடுறாங்க. இந்த 12 பேர் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர்னால பயன்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவை
பற்றி அறிந்தது இந்த 12 பேருக்கு மேல மாத்திரம் தான், இல்லையா? இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு காரணம் இந்த 12 பேர் தான். இந்த 12 பேரும் ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அல்ல, ஒரே ஒரு உத்தரவை தவிர, யோவானை தவிர மற்றவர்கள் எல்லாம் ரத்த சாட்சியாய் மரித்த ஒரு ஜனமா இருக்கிறார்கள். அவர் நிமித்தம் காரணம், புறஜாதி மக்களுக்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பேதுருவையும் பவுலையும் தேர்ந்தெடுத்த தேவன் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இல்லையா? இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை அறியாதபடி இருந்தா எங்க இருந்திருப்போம்? நீங்க யோசித்து பாருங்க. தேவனை பற்றி அறியாதபடிக்கு தோமா இந்த ஊருக்கு இந்திய தேசத்திற்கு வராம இருந்திருந்தால் நாமளும் முன்னாடி நின்றிருந்திருப்போம், இல்லையா? இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. அப்படியே பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்ட ஜனத்தை மாத்திரமே தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு கூட்ட ஜனம் மாத்திரமே பரலோகத்திற்கு போறது, ஒரு கூட்ட ஜனம் மாத்திரமே தான் தேவனுக்கு என்று தனியா பிரிச்சு வைக்கிறார், இல்லையா? அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச் பாத்தீங்கன்னா ஆடம்பரமான சர்ச். அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் உட்காரும், அவ்வளவு பெரிய சபை. அந்த சபையில பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களை மாத்திரம்தான் அனுமதிக்கிறாங்க. யார? வெள்ளைக்காரங்கள, வெள்ளையா இருக்கிறவங்க மாத்திரம்தான் சபைக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு கருப்பின மனிதர் சபைக்குள்ள போகும்போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, கேட்டுக்கு வெளியிலேயே நீ கருப்பா இருக்கிற, நீ சபைக்குள்ள வரக்கூடாது, நீ அப்படியே போயிரு. இவருக்கு பயங்கர வேதனை. இவர் தேவனோடு அதிகமா நெருங்கி இருக்கிற ஒரு மனிதனா இருக்கிறாரு, இந்த கருப்பின மனிதர். அப்ப பாத்தீங்கன்னா அவர் சபையை விட்டு வெளியில போய் அவர் அந்த கேட்டுக்கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார், தேம்பி அழுதுட்டு இருந்தார். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமான ஒரு ஆராதனை, பயங்கரமான ஆராதனை. அப்படி ஒரு ஆராதனையை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷமான ஆராதனை உள்ள செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த சத்தம் அவருக்கு கேட்குது. இவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ ஆண்டவரே நான் வெளியில இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காரு. அப்போ ஒரு மனிதர் வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்தாராம். உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டாரு, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவரே, நான் உள்ள போகணும்னு பார்த்தேன், என்னால உள்ள போக முடியல, நான் கருப்பா இருக்கிறதுனால என்னால போக முடியல அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அப்படியா, என்னையும் தான் உள்ள அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க தான் இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்களே, அவங்கள விட கலரா நீங்க இருக்கீங்களே, ஏன் உள்ள அப்படின்னாரு. இல்ல எனக்கு உள்ள போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதனால நான் போல அப்படின்னாரு. நீ கவலைப்படாத, நான் உங்களோட தான் இருக்கேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ என்ன துதி அப்படின்னாரு. சொல்லிட்டு இப்படி திரும்பக்குள்ள அந்த மனிதர் காணாம போயிட்டார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனோட வந்து பேசிட்டு போயிருக்காரு. நீ கவலைப்படாத, நான் உள்ள இல்ல, நானே இந்த சபைக்குள்ள நான் இல்லப்பா, இந்த சபைக்குள்ள நான் இல்ல. அவங்க வேற ஒரு தேவனை, வேற ஒரு கிறிஸ்துவ, வேற ஒரு ஆவியினாலையும் வேற ஒரு சுவிசேஷத்தையும் அவங்க பிரசங்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க கூட இல்ல, நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு சுவாமி அவரோட பேசினார். அப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சிறு கூட்டத்தை தேடி தேவன் வருவார், இந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுவார், உங்களோடு பேசுவார், உங்களோட சஞ்சரிப்பா செய்வார். இந்த வீட்டை சுற்றி நான் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் ஜெபிச்சுட்டு வந்தேன், ஆண்டவரே இந்த 4 மூலையிலும் தேவனுடைய தூதர்கள் இந்த இடத்துல இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு சக்தியும் இந்த ஆலயத்துக்குள் வராதபடிக்கு தடுத்து போடுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். காலையில வரும்போது நான் எதற்காக இங்க வருவேன் என்று எனக்கு தெரியாது. ஆனா தேவன் இன்னைக்கு இங்க என்ன கொண்டு வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றதுதான். இந்த சபை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை. இந்த சபை தான் உத்தரவாதம். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சபை உத்தரவாதமா இருக்கிறது. அதை மாத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் திரும்பி அதை ஏன் சொல்றேன்னா, உங்களை கொண்டுதான் இந்த இடத்தை தேவன் அசைக்க போறாரு. உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் இந்த இடத்திற்குள் வர முடியாது. தேவனை அறிந்த பிள்ளைகள் மாத்திரமே இந்த சபைக்குள் வருவார்கள். தேவனை அறியாதவர்கள் வரமாட்டாங்க. அதாவது புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தேவன் 2 ஆடுகளை பிரிக்கிறார். ஒரு ஆட்டை செம்மறி ஆடா பிரிக்கிறாரு, ஒரு ஆடை வெள்ளை ஆட்டா பிரிக்கிறாரு. தேவனுக்கு செம்மறி ஆடு தான் பிடிக்கும். காரணம் என்னன்னா, செம்மறி ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், வெள்ளாடு கேட்காது. நீங்க என்னதான் கத்தி பாருங்களா, அது இஷ்டத்துக்கு தான் போகும். ஆனா செம்மறி ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். இங்க இருக்கிற செம்மறி ஆட்டு கூட்டமாய் நாம இருக்கிறோம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு, ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். இந்த ஆட்டுக்கூட்டம் தான் இங்க இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க தேவன் தேர்ந்தெடுத்தவரா இருக்கிறார். சரியா? இந்த சபை யாருனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. உபாகமம் 14:2 படிங்களேன். நீங்கள்
கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். போதுமா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். புரியுமா? திருப்பி அடுத்தபடி, பூமியின் நீரெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். உங்களையே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசும்பொழுது தேவன் சொல்றாரு, உங்களையே நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்ப்பா. எனக்கு எவ்வளவு கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம். ஆனா இங்க இந்த வசனம் உங்களுக்கு ஏற்றதா இருக்கிறது. அதாவது உங்களை மாத்திரம் தேவன் என்ன பண்ணிருக்காரு? தனக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரியா? இந்த இடத்துல நீங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்க இந்த இடத்துல இருக்கிறது தேவனுடைய சித்தம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் இந்த ஆலயத்தை குறித்து எங்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் வருகிறதுக்கு முன்பாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் அது சீக்கிரத்துல வரப்போறார் என்றதை மாத்திரமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சபையின் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த சபையின் நிமித்தம் அநேகர் தொடப்படுவார்கள். உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, தைரியமா இருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, தேவன் உங்களோடு கூட இருக்கார் என்ற மாத்திரம் நினைச்சுக்கோங்க. தாவீது பாத்தீங்கன்னா கோலியாத்தை நிற்கும் பொழுது தாவீது பயப்படல. காரணம் என்ன? அவர் சொல்றாரு, தாவீது, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தெரியாது ஆண்டவர் எங்க இருக்காரு. ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு இல்லையா? பழைய ஏற்பாடுல தாவீதோடு சார்ந்து இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாடுல தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய பலத்தின் நிமித்தம் அநேகரை நாம் ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். அப்படி நடத்த முடியலன்னா உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். இன்னைக்கு என்ன தொட்டாருன்னா, இந்த மகனின் நிமித்தம் என்னை தொட்டாரு. சலீமை தொட்டாருன்னா சலீமை குறித்து ஒரு சித்தம் உண்டு. சலீம் இன்னைக்கு அநேகருக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? சலீமை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம், இப்படி நீ போய் பண்ணிருக்க அப்படின்னா, இல்ல அப்படியே போகும்போது சொல்லிடுவேன், அப்படியே என்னோட சாட்சியை சொல்லிடுவேன் அப்படின்னு. நான் சலீம்கிட்ட பேசாத போது நான் யோசித்தேன், எனக்கு ஒரு குற்றம் இருந்துச்சு. சலீமை பார்த்து ஒரு 3 மாசம் இருந்துச்சு. நான் சலீம்கிட்ட நான் பேசல. ஏன் பேசலன்னா, எனக்கு ஒரு குற்றம் இருந்துச்சு. என்னன்னா, நான் கிறிஸ்துவை அறிந்த ஒரு மகனா இருக்கிறேன். ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும். ஆனா சலீமுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுல இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சி எப்படி இருந்துச்சு? அவங்ககிட்ட பேசவே முடியல என்னால. நான் கூப்பிட்டு பேசும்பொழுது, டே நான் தான் பேசணுமே, யாரு அப்படின்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன, டே நான் முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நினைச்சேன், பாரு ஆண்டவர் எப்படி இணைச்சிருக்கிறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேருமே ஊழியத்துல தேவன் கொண்டு செய்கிற காரியம் அதிசயமா இருக்கு. இன்னைக்கு 2 பேர்த்தையும் ஒன்னா இணைச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? இன்னைக்கு தேவனோடு நம்ம சார்ந்து இருக்கும் பொழுதுதான் தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் ஆண்டவரை குறிச்சு தெரிஞ்சுக்கணும். வாலிப பிராயத்துல தன்னுடைய சிஷ்டியனை நினை என்று சொல்லி வசனம் இருக்கு. நீங்க எல்லாம் தான் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். தைரியமா போகணும். தேவன் கொண்டு அநேக காரியங்களை செய்யணும். புரிஞ்சுச்சா? தேவன் ஒரு சில காரியங்களை மாத்திரமே ஒரு சில கூட்டத்துக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்துவார். எல்லாத்துக்குமே செய்ய மாட்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன். பரிசுத்த ஜனமாய் அவருக்கு இருக்கணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம்தான் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஜனங்களுமே பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை தேவனை விட்டு விலகி போனதும் அவருக்கு என்ன சொல்றாரு? மோசஸ்ட போய் சொல்றாரு, நீ கொஞ்சம் தள்ளுப்பா, நானே இவங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறேன், அழிச்சிடுறேன், உங்ககிட்ட இருந்து ஒரு ஜனத்தை கொண்டு வரேன். ஆனால் மோசை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? இல்ல ஆண்டவரே, எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க, நீங்க கொண்டு போட்டீங்கன்னு சொல்லி புறஜாதி என்ன பண்ணுவாங்க? புறஜாதி மக்கள் உள்ளதான் தப்பா பேசுவாங்க, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. தயவு செஞ்சு அந்த நோக்கம் என்னன்னு தெரிந்து கொள்ளுங்க. இங்க உண்மையை சொல்ல போனா பாஸ்டர், நான் ஜெபிக்கும் பொழுது பயங்கரமான இருளை தான் பார்த்தேன் இந்த ஏரியால ஃபுல்லா. அவ்வளவு ஒரு 2 நாளா ஜெபிச்சுட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு ஜெபிச்சேன். அப்படியே 5 மணிக்கு எழுப்பி விட்டுருக்கேன். நான் ஜெபிச்சேன் கரெக்டா 4:59 என்னை எழுப்பி விட்டாரு. அதான் நான் ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன். எனக்கு எந்திரிக்க முடியல, ஏன்னா நாங்க படுத்தது ரொம்ப லேட். அப்புறம் திருப்பி எழுந்து ஜெபிச்சேன். ஜெபிக்கும் பொழுது ஃபுல்லா சத்ருவின் போராட்டத்தை தான் பார்த்தேன். நீங்க என்கிட்ட ஃபுல்லா சொல்லல, ஆனா நான் ஆதியில உணர்ந்தேன். இந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கு, பட் அதை விட சத்ருவின் ஆளுகை அதிகமா இருக்கு. அதை உடைச்சு ஜெபிக்கணும். அது நீங்க தான் ஜெபிக்கணும். இந்த சபை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சபையா இருக்கு. நீங்க நினைச்சுக்காருங்க என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி இல்லைங்க. இந்த இடத்துல தேவன் விரும்புறாரு இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த பூமியை படைச்ச தேவன், இந்த உலகத்தையே படைச்ச தேவன், சூரியனின் நட்சத்திரத்தையும் ஆதாயம் விரைவுகள் எல்லாத்தையும் படிச்சவர்.
திமிங்கலத்தை பார்த்தா தெரியும், நீங்க எப்படி இவ்வளவு பெரிய மீனை படைச்சீங்க, ஆச்சரியமா இருக்கு. சூரியனை நான் ஏறெடுத்து பார்க்க முடியாது, சூரியனை விட அதிகமான பிரகாசம் உள்ள தேவன். ஆனா அந்த பூமிக்கு வரும்பொழுது மாட்டுத்தொழுவத்துல பிறந்தாரா இல்லையா? அவருடைய சிநேகிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன்காரன் தான் இல்லையா? வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு வாங்குறவன், இவங்க தான் தேவனுடைய சிநேகிதர்களாக இருக்கிறாங்க. தேவன் எப்படி இருந்திருப்பாரு நீங்க யோசித்து பாருங்க. ஒரு மீன்கார வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட முடியுவாங்கனால அந்த வீடு ஃபுல்லா மீன் மாத்தமா நம்ம என்ன பண்ணுவோம், மூஞ்சி சொல்லிப்போம். ஆனா தேவனுடைய வாழ்க்கை அந்த 3 வருஷம் ஊழிய பாதையை பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஜனங்களோட தான் இருக்காரு. அது என்னத்தை குறிக்கும்னா தேவன் நம்மளோட இருக்காரு, நம்மளதான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அநேக காரியங்கள் நம்ம ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நம்ம விரும்பக்கூடாது. தாழ்மையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நீங்க கர்த்தர் உங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக்குவார். நீங்க உங்களுடைய ஆலயத்தை நீங்க பரிசுத்தமா வச்சிட்டீங்கன்னா இந்த சபையை தேவன் அநேக ஜனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். இந்த இடம் நிரம்பி வழியும். நீங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போனீங்க, அவனை ஜெபிக்க வேண்டீங்க, கட்டுகளை உடைங்க. இங்க இருக்கிற கட்டுகள் அதிகமா இருக்கு. இங்க அநேக காரியங்கள் உண்டு. நீங்க இந்த ஏரியால அநேக கட்டுகள் உண்டு. அந்த கட்டுகள் எல்லாத்தையும் நீங்க உடைக்கணும். ஒவ்வொன்றும் நீங்க ஜெபிச்சு 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 தான் உடைக்கணுமே தவிர நீங்க ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. சத்ருவான உங்களை ஜெயிச்சிடும். அநேக காரியங்கள் உண்டு. தேவன் உங்களை கொண்டு இந்த இடத்துல அநேக பெரிய ஒரு சாட்சியாகவும் அநேக காரியங்களை கொண்டு உங்களை கொண்டு செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு தூக்கம் வரல இல்லையா? நான் பேசுறது புரியுதா? சோ நீங்க இந்த இடத்துக்காக, பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க. அநேக காரியங்கள் இந்த இடத்துல இருந்து ரட்சிக்கப்படுவீங்க. அநேக ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வருவாங்கன்ற நான் விசுவாசிக்கிறேன். அதே விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். ஆனா ஆவியில நீங்க நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு கட்டளையால் காண்பிப்பார். இந்த இடத்தை தேவன் நிரப்புவார். அநேக நாள் இந்த இடம் நிரப்பப்படும். தேவன் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். அநேக இடங்களுக்கு நீங்க போவீங்க, அநேக இடங்களுக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீங்க, அநேகரை ரட்சிப்புகள் நடத்துவீங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒண்ணு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அடிபட்டு செத்தாலும் சாகணும், அப்படி இல்லையா வியாதிப்பட்டு சாகிறதும் உண்டு, இல்ல ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதும் உண்டு. எப்படியும் ஒரு நாள் மரித்து போக போறோம். ஆனா நான் மரிக்கிறது தேவனுக்கு என்று ஒரு சாகிறது ஒரு வரமா இருந்துச்சுன்னா அது அதை விட ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட எப்படியோ இருக்க போறோம் இல்லையா? இந்த சரீரத்தை மாத்திரம் தான் அவங்களால அழிக்க முடியுமே தவிர நம்மளுடைய ஆவியை எதுவுமே பண்ண முடியாது. மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான். தேவனிடத்திலிருந்து வந்த தன்னுடைய சுவாசம் எங்க போகும்னா தேவனிடத்திற்கே திரும்பி போகும். அவருடைய அந்த சுவாசத்தை எடுக்கும் பொழுது இந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா மண்ணாயிடும். அதுக்கப்புறம் நம்மளே சொல்லுவோம், அப்பா அம்மாவும் சொல்ல மாட்டோம், பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் பேசுவோம் இல்லையா? எங்க அப்பாவை எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம், பாடி எப்ப எடுக்கிறீங்க சார், அப்படிதான் பெத்த பிள்ளைய அப்படிதான் கேட்பாங்க. உண்மையா இல்லையா? மரியாதை போச்சு. காரணம் அந்த சுவாசம், தேவனுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு மரியாதை. அந்த சுவாசம் தேவனிடத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு எதுவுமே கிடையாது. அதனால இந்த இடத்துல தேவன் கொண்டு செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். நான் திருப்பி வருவனா வரமாட்டானான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஜெபிங்க, ஜெபிங்க, வல்லமையா ஜெபிங்க, அழுது ஜெபிங்க. கர்த்தர் உடைப்பாருங்க. கர்த்தர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு சத்ருவின் போராட்டத்தை லைவா பார்ப்பேன். ஒரு கருப்பு உருவம் என் மேல படுத்துக்கும், அப்படியே பார்ப்பேன். படுத்துட்டு இருப்பேன், மேல அப்படியே படுத்துக்கும். என்னால எந்திரிக்க முடியாது. இப்படி போனா எனக்கு பின்னாடி போகிறத நான் உணர்வேன். அப்படியே போகும் பின்னாடி, அப்படியே ஒரு கருப்பு உருவம் போக மாதிரி அப்படியே பின்னாடி போகும். நான் இப்படி திருப்பி இப்படி படுத்துருந்தா முதுகு மேல ஏறி உட்காந்துக்கும். அப்படியே முதுகு மேல ஏறி உட்காந்துக்கும். என்னை விடவே விடாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அழகுறேன், கத்துறேன், ஒன்னும் அழகாது, முடிச்சா அமுத்திடும். அப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போகும். நான் இப்படி நடந்து போனா அப்படியே பின்னாடி வரும், முன்னாடி போனா முன்னாடி வரும். நான் படிக்க டேரி மேல போனா நடு வீட்டுல உட்காந்துப்போம். இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல பயமா இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுச்சு. நீ ஓரத்துல போ அப்படின்னு. ஏன்னா தேவன் நம்மளோட இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்பொழுது இந்த கட்டுகள்லாம் ஒண்ணுமே இல்லை.
அப்போ ஒரு நாள் வந்து இப்பதான் படுத்துட்டு இருக்கும் பொழுது வந்து என் மேல நான் இப்ப படுத்துட்டு இருக்கேன், அப்படியே மேல வந்து படுக்குது இந்த உருவம், கருப்பு உருவம், அப்படியே நல்ல டார்க் பிளாக், அப்படியே மேல அப்படியே படுக்குது என் மேல, அப்படியே கால்ல இருந்து மேல வரைக்கும். அப்படியே நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது அப்படியே திருப்பி அப்படியே போகுது பின்னாடி. இந்த காரியங்கள்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். நீங்க தேவனை சார்ந்து போகும்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க அதை பார்த்து பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். ஓ பயந்துட்டாங்க, ஜெபிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடும். இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். நான் ஏன் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இந்த சபை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சபையா இருக்கு. கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நீங்க கர்த்தரோடு நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நீங்க கர்த்தரை விட்டு தூரமா இருந்துட்டு சண்டேஸ்ல மாத்திரம் வந்துட்டு அந்தவரே எங்க கூட இருந்தா வரமாட்டார். உண்மையை சொல்றவர் வரவே மாட்டார். நீங்க வந்து என்ன ப்ரேயர் மீட்டிங் பாஸ்டர் வச்சாலும், பாஸ்டிங் ப்ரேயர் எதுவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த கலந்துக்குங்க. இந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாவே பயங்கரமா இருக்குது. நான் நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த சைடு. ஆனகட்டியில ஒரு மீட்டிங்கு போயிருக்கோம். இங்க பக்கத்துல ஒரு சபைக்கு வந்திருக்கேன் நான். அதனால வந்துட்டு இந்த ஏரியா குறிச்சு பட் பயங்கர கட்டு. ஆனா நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் 2-3 நாளா எனக்கு பயங்கர கட்டுகளை தான் காட்டினார். அதனால நீங்க சபை மக்கள் கொஞ்சமா இருந்தாலும் நீங்க இந்த இடத்த அசைப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் வந்து உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கல்லையோ மண்ணையோ நம்ம கையினால செய்த விக்கிரகத்தையும் நம்ம கும்பிடல இல்லையா? நம்மளை படைச்ச தேவனை நம்ம கும்பிடுறோம். நம்ம படைச்ச தேவனை நம்ம கும்பிடுறது இல்லை, நம்மளை படைச்ச தேவனை தான் நம்ம கும்பிடுறோம் இல்லையா? அவருக்கு காது இருக்கு கேட்பார், கண் இருக்கு பார்ப்பார், கை இருக்கு அணைப்பார் உங்களை. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளும் பொழுது தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சுவிசேஷ ஊழியம் எப்படி செய்யணும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க போய் சொல்லுங்க. ஒவ்வொரு வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கும் பொழுது அவங்களை சொல்ல ஆண்டவரை குறிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. நான் ஐடி கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கேன். என் பசங்க நான் சொல்றதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கேட்டுதான் ஆகணும். நான் அவங்களை உட்கார வச்சு அட்லீஸ்ட் 1 hour வச்சு சுவிசேஷத்தை சொல்லிடுவோம். மாசத்துல ஒரு டைம் வச்சு பேசிடுவோம். சார் விட்டுருங்க சார்னாலும் விட மாட்டேன், உட்கார வச்சு ஆண்டவரை பத்தி சொல்லிடுவோம். ஏன்னா அந்த பிள்ளைங்களும் ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் போடுற விதை இன்னைக்கோ ஒரு நாள் தேவன் அதை விளைய செய்வார். சலீமுக்கு யாரோ போட்ட ஒரு விதை தான் இன்னைக்கு வளைஞ்சு நிக்கிறாரு. அது பெருசா ஒரு மரமா இன்னைக்கு அவன் சேலத்துல இருக்கான். பாஸ்டர் தான் சேலத்துல மீட்டிங் போயிருக்காங்க. காலையில கூப்பிட்டான், பேசிட்டு தான் போனேன். சரி இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏன் சொல்றேன்னா, அந்த போடுற ஒரு சின்ன விதை உங்களுக்கு தெரியாது. அது நீங்க நினைச்சுக்கலாம், சரி என்ன நான் போட்டு ஒண்ணுமே ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கலன்னு. ஆனா தேவன் விலையை செய்யற நேரத்துல விலையை செய்வாங்க. ஒரு நாள் உங்க முன்னாடியே வந்து நிற்கும். அது ஐயோ பிரதர் நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போனீங்களே, அதுல இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. ஐயோ ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி வெக்கப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அதே மனிதனை கொண்டு தேவன் வந்து அந்த மனிதனை முன்னாடி நிறுத்தும் போது உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபிங்க, அதிகமா ஜெபிங்க. இங்க இருக்கிற கட்டுங்களை உடைங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற கட்டுகளை உடைங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை கட்டி ஜெபிங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த ஆலயத்திற்கு மேலாக அது வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆலயத்துக்கு மேல இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் இந்த சபைக்குரிய காரியங்களையும் தடுத்து கொண்டு இருக்கு. தேவன் இந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு ஒன்றா காட்டி கொடுப்பாரு. எப்படின்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களோட நெருங்கி போகும்பொழுது இந்த சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இந்த வசனம் எல்லாம் உங்களுக்காக தான். தீத்துவன் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களை நமக்கென்று தேவன் என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுத்து கொண்டார். எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவ பலியால் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய ஒரு 33 வயது மனிதன் நிர்வாணமாய் தன்னுடைய தாய் முன்னாடியும் அவர் பிரசங்கிச்ச அத்தனை மக்களுக்கு முன்பாகவும் அவர் நிர்வாணமாய் ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு மனிதன் சிலுவையில் தொங்குனதை நீங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலுமே வேதனைப்படுவோம். ஆனா அவருடைய உச்சம் தலைமை உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல கூட நார்மலான சரீரமே இல்லை, உடம்பு ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு.
மூஞ்சி ஃபுல்லா காயம், ரத்தம், தலையில முள்முடி. இப்படிப்பட்ட காரியத்துல வேதனையிலும் தேவன் என்ன நினைச்சாரு? இவங்கதான் நினைச்சாரு, என்னதான் நினைச்சாரு. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதபடிக்கு இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்போ அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தயவு செஞ்சு நல்ல ஜபம் பண்ணுங்க. நான் திரும்பி திரும்பி ஏன் சொல்றேன்னா, நான் ஆவியில உணர்த்தப்படுறதுனால சொல்லிட்டே இருக்கிறேன். தயவு செஞ்சு ஜபம் பண்ணுங்க, அதிகமா ஜெபிங்க. இந்த இடத்துல அநேகர் வருவாங்க, ஒரு கூட்டு க்ஷணமா எழும்புவீங்க. அந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல உங்களை கொண்டு அநேக காரியங்களை தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் கண்டிப்பா செய்வார். உங்களுக்கு தேவன் அநேக காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியத்தை பிசாசாலும் தொட முடியாது, தடுக்க முடியாது. எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, யோபு ஜெபிக்கும் பொழுது, யோபுவின் புத்தகத்துல பார்க்கும்போது யோபுக்கு உண்டான அனைத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வேலி அடைத்து பாதுகாத்துக்கிறாருன்னு சொல்லி இருக்கு வசனம். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்தை கொண்டு என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள வச்சு மறைத்து ஜெபிங்க. ஏன்னா பொருளாதார சத்ருவானாலும் உங்களுடைய வீட்டுல யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருவான், இல்லாட்டி ஏன் கூட நடந்த மாதிரி நடப்பான், பயத்தை உண்டாக்கும், எல்லாமே பண்ணுவான். அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜாக்கிரதையா ஜெபிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல எல்லாத்தையும் ரத்த கோட்டைக்குள் வைத்து ஜெபிக்க வேண்டும். அவங்கள அந்த மாதிரி யோபுவையும் யோபுக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் வேலியில் அடைத்து பாதுகாத்தது போல என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஆலயத்தையும் என்னுடைய சபை மக்களையும் தேவனுடைய ரத்த கோட்டைக்குள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் விக்கிரகத்தின் ஆவிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம். இதெல்லாம் உடைக்கப்படுவதாக சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அதை உடைக்க அந்த உடையும் பொழுது ஒரு பாதை உண்டாய் கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்துல ஒரு செடியை வெட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு வலி உண்டாகும். இந்த கட்டுகள்லாம் உடையும் பொழுது இந்த சபைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வந்து சேர்க்கும். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல தேவன் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க யாரு? தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். அதை மட்டும் மறந்துடாங்க. இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறாரு, நான் விசுவாசிக்கிற காரணம் என்னன்னா, தேவன் 3 நாளா இதுவே தான் நான் மெடிடேட் பண்றேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி தேவன் இதை குறிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. நான் சலீம்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன், என் மனைவிட்ட கூட சொல்லுவேன். சலீம்கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி. நேற்று நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணியிருந்தான். அப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது இதைதான் சொன்னேன். அப்ப நீ போய் பேசையா, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்தை தேவனுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவன் சேர்ப்பார். அநேக ஆத்துமாக்கள் வருவாங்க. அந்த ஆத்துமாக்களை நீங்க தான் கரெக்டா என்ன பண்ணணும்? அதனுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது உங்களுடைய கையில ஒரு உத்தரவாதமா இருக்கு. நீங்க ஒரு தேவன் உங்களுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? பத்திரமா பார்த்துக்கணும். அதை எப்படியாவது ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், இல்லையா? ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கான்? ஒரு ஆட்டுக்குட்டியை பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவன் தூங்கவும் மாட்டான், சாப்பிடவும் மாட்டான். அதே மாதிரிதான் நம்மளுடைய காரியம். பூமிக்குரிய வேலை ரொம்ப ஈஸி. 8 மணி நேரம் வேலை செய்யறோமா, வீட்டுக்கு வந்துடலாம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவருக்குரிய ஊழியம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நீங்க அவைலபிளா தான் இருக்கும். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்துமாக்காக ஜெபிக்கணும். அந்த ஆத்துமாக்காக நீங்க அநேக காரியங்கள் செஞ்சு அவங்களுக்கு தேவைகளை சந்திச்சு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் உங்களை நிறைவேற்றுவார். அது உங்களுடைய வருகிற நாட்கள் நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you. Hallelujah.